மலையாள மூவி மோஸ்ட்லி நம்மளோட நேச்சுரல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை போல் ஒரு மூவி தான் இந்த சாரா. ஒரு பழைய ஒரு 5 years 6 years பேக் வந்தது. ஒரு நார்மல் ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது பண கஷ்டம் இல்லை, அவளோட லைஃபோட டிசிஷன் அவள் எடுக்கணுங்கிறது தான் அந்த படத்தோட முக்கியமான ஒரு கிளைமேக்ஸாக தான். அந்த விஷயத்த அந்த ஃபுல் படத்துலையும் காட்டியிருப்பாங்க. படம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 10th 12th படிக்கிற டைமில் ஒரு லவ் வருது. அது மூவ் ஆகும்போது அந்த ஹீரோ சொல்கிறாப்புல, எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்ச 1 yearல் ஒரு பிள்ளை, அடுத்து 2nd yearல் இன்னொரு பிள்ளை அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு அது பிடிக்கல. அது அப்போ பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு அவங்க ஒரு மூவி டைரக்ட் பண்ணணுங்கிறது அவங்களோட ஆசை. அப்போ அதுக்காண்டி அவங்க அலையிற மாதிரி அந்த மூவி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்காண்டி நிறைய பேர் போய் பார்க்குறாங்க, நிறைய பேர்கிட்ட கதையை சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அப்படி எப்படி காட்டியிருப்பாங்க. அவங்களோட முயற்சி, அவங்களோட எந்த கஷ்டப்படுறாங்க ஒரு பெண்ணாக இருந்து, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு டேரக்டரை பார்ப்பாங்க, ப்ரொடியூசரை பார்ப்பாங்க. ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவாங்க, மறுபடியும் ப்ரொடியூசருக்கு பிரச்சனை ஆயிரும், இன்னொரு ப்ரொடியூசரை பார்ப்பாங்க. அப்படின்னு 2-3 ப்ரொடியூசரை பார்த்து ஒரு இடத்துல அந்த படம் ஓகே ஆகும். அதுக்கு இடையில் அவங்க இந்த படத்துக்காண்டி நிறைய பேரை பார்க்க போகும்போது ஒரு டாக்டரோட தம்பி அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அது ஒரு நல்ல கொஞ்சம் காமெடி சீனாக இருக்கும். அந்த ஹோம்லியாக வீட்டில் உள்ள விஷயங்களை வச்சு, சின்ன பிள்ளைங்கள வச்சு, அம்மாவை வச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் அதில் நடக்கும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அப்போ அவங்களுக்கும் சிஸ்டரோட, அவங்க அக்காவோட பிள்ளைங்களை பார்த்து அந்த ஹீரோக்கும் போர் அடித்த மாதிரி அந்த சீனில் காட்டியிருப்பாங்க. பிடிக்காதுங்கிற மாதிரி. அப்போ இவரும் எனக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருப்பார். அப்போது இவங்களுக்கும் அதை பார்த்துன்னு இவங்களுக்கும் பிடிச்சி போயிடும். அப்போ வீட்டில் வச்சு இவங்க பேசியிருக்கும்போது அக்காவுக்கு தெரிஞ்சிடும் இவங்க பேசிக்கிருக்காங்க அப்படின்னு. அக்கா சொல்லிடுவாங்க டைரெக்டாக. அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிடுவாங்க, குழந்தை வேண்டான்ட்டு. மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாளில் குழந்தை உண்டாயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மூவி அந்த டைமில் தான் ஓகே இருக்கும். இது 2யும் எப்படி மேனேஜ் பண்ணி ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போகிறாங்க, எப்படி ஃபேமிலியை சமாளிக்கிறாங்க, சொசைட்டியை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த படம். அதுக்கப்புறம் அவங்க நிறையா விஷயங்கள் அதுக்காண்டி இது பண்ணி கஷ்டப்பட்டு அது அப்படியே மூவ் ஆகும். இந்த படத்தை ஒரு தெளிவாக ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் அவங்களோட லைஃபோட மொத்த டிசிஷனும் அவங்கள பொறுத்தளவு தான்ங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி கிளியரான ஒரு விஷயத்தை தெளிவான ஒரு அமைதியாக எடுத்து காட்டியிருப்பாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் இப்படி தான் இருக்கணும். ஒரு பெண்ணோட டிசிஷனே வேறு, ஃபேமிலியோ சொசைட்டியோ இல்லை அவங்க ஹஸ்பண்டோ யாரும் தீர்மானிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட மொத்த இது இருக்கும். கிளைமேக்ஸு அந்த ஸ்டார்டிங் செகண்ட் சீனில் காட்டியிருப்பாங்க. அதுதான் கிளைமேக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்பாங்க, அடுத்த ஷாட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ காரில் போகும்போது டாட்டா கட்டு போகிற மாதிரி இவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதான் அந்த சீன். அந்த படத்தோட மொத்த கதையுமே அங்கே உணர்ந்து அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சீனுக்கு இடையில வச்சுருப்பாங்க. அதனால் அந்த படத்தோட பார்க்கணுங்கிற ஒரு இது ஃபஸ்ட்டே இருக்கும். அப்படியே படம் மூவாகும். அப்பாவோட செல்ல பிள்ளை, அப்பா இவங்களுக்கு செல்லம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அவங்க கூட நிற்பாங்க, பொண்ணு கூட நிற்பாங்க. பொண்ணுக்கு தேவையானது கொஞ்சம் நீ செய்யுமா, எதாக இருந்தாலும் நடக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறக்கூடிய ஒரு அப்பா. மூவி அந்த மாதிரி நல்லா போகும். பையனோட அம்மா கொஞ்சம் நம்ம வில்லேஜ், நம்ம ஹோமில் இருக்க மாதிரி தான். அவங்களுக்கு குழந்தை ஒன்றானா அவங்க சந்தோஷமாயிடும், அவங்கள பார்க்க கண்டி வருவாங்க. இவங்க மூவின்னு தெரிவாங்க. ஹீரோயினி அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க ஹீரோயினிக்கும் அவங்களுக்கு சண்டை வரும். ஹீரோயினி அவங்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு. அது அவங்க அம்மாவுக்கு இதாயிரும். அவருக்கு உடனே ஹீரோவுக்கும் டென்ஷன் ஆயிரும், நம்ம அம்மா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹோம்லியாக எல்லா விஷயத்தையும் காட்டியிருப்பாங்க. லாஸ்ட் அந்த படம் எப்படி மூவ் ஆகுது, எப்படி முடியுது, இப்போ அவங்க குழந்தை பெற்றுக்கிட்ட போகிறாங்களா இல்லை படம் எடுக்க போகிறாங்களா, இதுதான் அவங்களோட இந்த 2மே நம்ம மனசில் தோண ஆரம்பிச்ச படம் பார்க்கும்போது. லாஸ்ட்டில் அது எப்படி முடியுது, எப்படி கொண்டு போகிறாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த இதையும் கொண்டு வச்சுருப்போம். படம் ஒரு நல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு நல்ல படங்கிற மாதிரி சொல்லலாம். ஒன் டைம் பார்க்கலாம், நல்ல மூவி.
கேரளா மூவியை பொறுத்தளவில் மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சின்ன சின்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்தை தான் அவங்க எடுத்து அதை ஒரு விஷயமாக கிளியராக எடுத்துருப்பாங்க. இதே நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மூவி எடுக்க முடியுமான்னு சொன்னால் கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மூவிகளுக்கு நிறைய பேர் ஓகே பண்ணுறதில்ல, ஓடாதுங்கிற ஒரு விஷயம், எடுத்தால் லாஸ் ஆகிருங்கிற மாதிரி. ஏன்னா மக்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் எப்படி இந்த படம் எடுக்க மோஸ்ட்லி அவங்க எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, கூடி போனால் ஒரு 50 லட்சம் 60 லட்சம், அதுக்கு மேலே ஆகிருக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்குள்ளே அவங்க முடிச்சிருக்கலாம். அதாவது நான் இந்த சேலரி அதெல்லாம் இல்லாமல் சொல்கிறேன், அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அந்த மாதிரி தேவையில்லாத சீன் எதுவும் இல்லை, தேவையில்லாத பெருசாக அது வீட்டில் அந்த மாதிரி வச்சா எடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலு, வீடு, 2-3 காஃபி ஷாப்பு, அந்த மாதிரி முடிக்கிறதுனால செலவு அதிகம் ஆகாது. படம் ஓடலனாலும் நட்டம் வராது. அதான் அவங்களோட கான்செப்ட் நான் நினைக்கிறேன். படம் ஒரு நல்ல அந்த ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்கிறது தான் ஒரு படத்தோட முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏதோ அடிக்கிறது, தட்டுறது, தூக்குறது அது மாத்திரம் இல்லை படங்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து தெளிவாக சொல்கிறது தான் ஒரு நல்ல மலையாள மூவியாக இருக்குது. இதுவரைக்கும் நான் நிறையா படம் பார்த்துருக்குறேன், பட் நான் பார்த்ததுலாம் நிறையா படம் சொல்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. பட் அந்த மாதிரி எல்லா டைரக்டருக்குமே இந்த கேரளாவில் எல்லா டைரக்டருக்குமே ஒரு சிங்கியன்ஸ் இருக்கும். அவங்க எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு தான் படம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மூவிக்கும் அடுத்த மூவிக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது, பட் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். பட் பயங்கரமாக இருந்துச்சு படம், பார்க்கலாம், நல்ல மூவி. இந்த மாதிரி மூவி எடுக்கிற டைரக்டர்னால் இருக்கிறதுனால தான், ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, ஹீரோயினா இந்த மாதிரி மூவியில் ஓகே பண்ணுறதுனால தான் ஒரு நல்ல மாதிரி மூவினால் பார்க்க முடியுதுங்கிறது தான். சொசைட்டிக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. அது ஃபேமிலிக்காரருக்கு இப்போ ஒரு நல்லா படித்த பொண்ணு, அவங்களால எப்படி அந்த லைஃப்பில் மேலே வர முடியுதுங்கிறது தான் அதோட. குழந்தை பத்துக்கிட வேண்டாமோ எதுவுமே அவங்க சொல்லலை, பட் தேவையான போது தேவையானதுகள் நடக்கணும். ஏன்னா அந்த சான்ஸை விட்டால் அடுத்த சான்ஸ் கிடைக்காதுங்கிறது தான் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பட் 2 பேருக்குமே அந்த டாக்டர் அட்வைஸ் கொடுப்பார் கிளியராக. அதான் அந்த படத்தோட முக்கியமான ஒரு இதாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது படம், கொஞ்சம் பாருங்கள் சாரா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த மூவியில் பார்க்கலாம்.